ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் ஓடும் குதிரை சாடும் குதிரை படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியாக வெளிவந்திருக்கு. பகத் பாசில் இந்த படத்தோட லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோவான பகத் பாசிலுக்கு ஹீரோயினுக்கு கல்யாணம் நிச்சயிப்படுறாங்க. கல்யாண நாள் இன்னும் ஒரு 2 நாட்கள் இருக்குது. கல்யாண நாள் வந்துடுது. அதற்கு முன்னதாக ஹீரோயின் ஒரு கனவு காண்கிறாங்க. ஏன்னா பகத் பாசில் குதிரையில் வர்ற மாதிரி ஒரு கனவு காண்கிறாங்க. உடனே ஹீரோயின் குதிரையில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறாங்க. அதே மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு அப்போ பகத் பாசில் ஒரு குதிரையை ரெடி பண்ணி குதிரையில் வராரு. திடீர்னு பார்த்தா குதிரை துள்ளி குதிக்குது, கீழே விழுந்து பகத் பாசிலுக்கு தலையிலேயே அடிபட்டுருது. அதனால பகத் பாசில் கோமாவுக்கு போயிடுறாரு. ஒரு சில மாதங்கள் ஆகியும் அவருடைய நினைவு பழையபடி திரும்பவே இல்லை. உடனே ஹீரோயின் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு காதலை தேடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பகத் பாசிலுடைய வாழ்க்கை என்னாச்சு, இன்னொரு காதல் ஹீரோயினுக்கு நிறைவேறிச்சா இல்லையா, இல்லை பகத் பாசில் இன்னொரு காதல் தேடி போனாரா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு சொன்னாவே பகத் பாசில் அவங்களுடைய கேரக்டர் நல்லா கலகலப்பாக சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. அதற்கு தகுந்தாறு மாதிரி பகத் பாசில் சூப்பரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. ஹீரோயினுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடியாகவே கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே நல்லா காமெடி கிளிக்காக இருக்குது. படத்தோடைய பிஜிஎம் சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. அதுவும் பகத் பாசில் 2வது காதல் நோக்கி போவார். செகண்ட் ஹீரோயின் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்படுற அந்த கலாட்டா சீன்ஸாக ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. எமோஷனல் ஓரளவுக்கு கொஞ்சம் டச்சபிளாக இருக்குது. இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தாவே டூரேஷன் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃபும் ரொம்ப நீண்டுகிட்டே போகுது. படம் எப்பட்றாப்பா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் காதல் தேவையா இல்லையா, யாரை பகத் பாசில் சூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நீண்டுகிட்டே போகுது. அது கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை பாடப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. எந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராகனா ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப், ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்குது. ஆக மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.